தமிழ் சினிமாவில் கதைக்கு பஞ்சம் இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து சமீப காலமாகவே அதிகமா பேசப்படும் ஒன்றாகிவிட்டது. அதனால புது புது கதைகளை யோசிக்கிறத தாண்டி ஏற்கனவே மக்களை கவர்ந்த நாவல்களை வச்சு படமா எடுக்கும் போக்கு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி புத்தகங்களின் அடிப்படையில் உருவான சிறந்த தமிழ் படங்களை பற்றி பார்க்கலாம். கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலை அடிப்படையாக கொண்டு மணிரத்னம் 2 பாகங்களா இயக்கிய படம் தான் பொன்னியின் செல்வன். விக்ரம், ஐஸ்வர்யா ராய், கார்த்தி, த்ரிஷா, ரவி மோகன் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. அதே போல பூமணி எழுதிய வெக்கை என்ற நாவலின் அடிப்படையில் உருவான படம் தான் அசுரன். பல சகாப்தங்களுக்கு முன்பு வந்த நாவல் அது. ஆனா தற்போதைய சமூகத்தில் அதே சாதிய வன்கொடுமைகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் எடுத்து காட்டியது. தனுஷ், மஞ்சு வாரியர் உள்ளிட்டோர் நடிச்சிருந்த இந்த படம் வர்த்தக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் அதிகம் பேசப்பட்ட ஒன்று. மேலும் உமாச்சந்திரன் எழுதிய முள்ளும் மலரும் நாவலின் கதையை கொண்டு 1978 வந்த படம் தான் முள்ளும் மலரும். அதுல ரஜினி ஹீரோவா நடிச்சிருப்பாரு. கெட்ட பையன் சார் இந்த காளி அப்படின்ற வசனம் இப்போ வரைக்கும் ஃபேமஸ் தான். தற்போது ரசிகர்கள் கொண்டாடும் ஒரு காவிய படமா கமலஹாசன் எழுதிய தாயம் அப்படின்ற நாவலை அடிப்படையா கொண்டு உருவான படம் தான் ஆளவந்தான். பாக்ஷா படப்புகழ் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா இந்த படத்தை இயக்கி இருந்தாலும் இந்த படத்துடைய கதை, திரைக்கதை கமலஹாசனுடையதுதான். கமல் ரெட்டை வேடங்கள்ல நடிச்சிருந்த இந்த படம் 2001 வெளியாகி சூப்பர் ஹிட் வெற்றி பெற்றுச்சு.